வழியை விட்டு வாங்க வாங்க. எதுக்கு வழியை மாதிரி செஞ்சுக்கிறீங்க? எவ்வளோ ஒருத்தி உரசிக்கிருக்கா கச்சா தான் அடிச்சிலே. நீ ட்ரைனிங் எடுக்குமா மம்மிக்கிட்ட? வா எதுக்கு நின்றுக்கிறீங்க? இன்றைக்கி லேட்டாக போச்சு. இந்த குட்டியம்மா மகளே அவனை காணான்னு தேடுறா நம்ம ஸ்கைப்பால் மகனை. அறிவி அங்கே வர சத்தே எங்கேயோ போயிட்டாங்க பாருங்க. அங்கே கூட்டு போயிட்டா நம்ம நீசாவும் மொசக்குட்டியும் இது ஒரு குரூப்பு, இந்த பக்கம் ஒரு குரூப் இருந்துச்சு. வழக்கம் போல் ரெண்டாக பிரிஞ்சுக்கிறாங்க. என்ன இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒன்று லெஃப்ட்டில் போகுது, ஒன்று வடக்க போகுது. என்கிட்ட இருந்து திருப்ப போகிறேன்னு தெரில. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் வைரம். நான் குள்ள நிறைய ஊரே ஓடிக்கிருக்காங்க. இங்கே என்னத்த தங்க நகை எதுவும் கீழே போட்டியா? மோதிரத்தை மோப்ப முடிச்ச ரிவல்ஸு கீழே போட்டு பின்னாடி போய்க்கிருக்க. செந்தட்டி திங்கிறியா? நல்லா தின்னு. இன்றைக்கி நம்ம அந்த செந்தட்டி ஏரியாவுக்கு நேற்று போனோம்ல, அங்கே போக தேவையில்லைங்க. ஏன்னா டெய்லியும் போனோம்னா அப்புறம் திண்டாயினா அதே சோக்கு வந்துடுவாங்க. இன்னொரு விஷயம், பால் இருக்காது ஈண்டாடலுக்கு. அதனால் இன்றைக்கி அங்கே போகக்கூடாது. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வயக்காடு போயிட்டு கம்மாக்குள்ளே சுற்ற போகிறேங்க. ஏன்னா இன்றைக்கி கம்மாவை சுற்ற விடுவோம். நான் பண்ண போகிறோம். நல்ல நேரம் நின்று பார்க்கணுமா, நல்ல நேரம் பார்க்கணுமா? எல்லாம் நம்ம பசங்க தான், வேறு ஒன்றும் இல்லை. நாயெல்லாம் இல்லை, நம்ம பசங்க தான். வாங்க முடியா அத்தே, இங்கேயே நின்று பாய்ந்து ஓடி போயிடணும். புள்ளிமானே கோயின் பூக்குள்ளையாக கடிக்கலாம். போயிட்டு வந்து வயக்காடு போயிட்டு இன்றைக்கி பூக்குள்ளையாக கடிக்க போயிடுறேன். நீ கம்மாக்குள்ளே தாண்டி என்னடாச்சே தென்னாவட்டு பேர் அந்த ஆயிரு. ஒன்றும் இல்லை ஒன்று தாயிரு வர நல்லா ஓடி பிடிச்சி விளாடுங்க. கண்டிப்பாக ஓடி பிடிச்சி விளாடுங்க. கண்டிப்பாக ஒரு நேரம் பாரு, எல்லாம் ஓடி பிடிச்சா இருக்காங்க. என்ன இருக்காங்க? எதுவும் அகத்தி எதுவும் போட்டிருக்காங்களா? பாரு ஓட்டத்தை பாரு, நல்லா ஓடி பிடிங்க. இதுக்கு தான் உசுரை கொடுத்து ஓடியாந்தீங்களா? நல்லா சீமை புல்லு தான் திண்டிங்களா? என்ன இருக்குது இந்த பூ பறக்க ஓடியாடுறீங்க? ஓமிச்சேய் சந்தோஷம். நெத்து கிடக்கா? காற்றுக்குது நெத்து விழுந்துருக்கோ? கருக்கு முறு சத்தம்லாம் வருது. நண்டே வந்துட்டியா? நான் விட்டுட்டு வந்தேன். பைபிள் எங்கிட்டு விட்டு வந்தால் கரெக்டாக ஓடியாட்டாங்க. அங்கே விட்டு வந்தேன் வடக்க. பைபிள் ஓடியாந்துருச்சு. நடுத்தர நண்டே நல்லா மோப்ப முடிச்சு. உனக்கு மோப்ப சக்தி நிறையா இருக்கோலப்பா, அதான் கரெக்டாக வந்துட்டேன். இங்கே வேறு ஒரு ஆடு கூட அங்கே போனான். சரி நீ போ, நாங்கள் எப்படி வயக்காடு போகிறோம் விட்டு வந்தேன். கரெக்டாக மோப்ப முடிச்சு ஓடியாட்டாங்க. அவங்க ஆட்டிலேருந்து எஸ்கேப் பண்ணிட்டா. நல்லா வயக்காடுக்கு வந்தாச்சு. என்ன திருப்பணும். ஒரு அதிசயம் என்னவென்றால் காற்று நின்றுச்சு. ஆடி காற்று நேற்று இந்நேரம் அடிச்சுக்கிருந்துச்சில்ல. முந்தான தின்னாரம் மழை, நேற்று இந்நேரம் காற்று வெயில், இன்னைக்கு இந்நேரம் வெறும் வெயில், காற்று இல்லை. இதில் என்ன தெரியுது? மழை வரப்போகுது இன்னும் 3-4 நாள் கழிச்சு. ஏன்னா காற்று கப்பு நின்றுச்சு, மழை கண்டிப்பாக வரும். பார்த்தீங்களா வடகாற்று அடிக்குதுங்க. அப்பண்டா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். மழை எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் அங்கிட்டிருந்து வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக 2-3 நாள் ஆகும். சொல்ல முடியாது. ஊட ஏதாவது ஒரு மழை விழுந்தா விடலாம். நல்லா இடி மின்னலாக விழுப்பதா இல்லை சாரில் விழுப்பதான்னு தெரில. ஆனால் வடகாற்று அடிக்க ஆரம்பிச்சு. ஆடி காற்று எங்கிட்டிருந்து வர்றது அப்படி நின்றுச்சு. மேற்கு தொடர்ச்சி மலைந்து வர்றது நின்றுச்சு. இந்த ஒரு அதிசயம். அப்படி ஸ்டாப் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி ஆஃப் பண்ணிட்டா வைத்திங்களா? வேறு லெவல். சொல்ல முடியாது. மதியத்துக்கு அப்புறம் காற்று ஆடி காற்று அடிச்சிடலாம். மழை கூடி வரும்போது அது கரெக்டாக கருவு கலச்சாரம் கிடைக்கலாம். பார்ப்போம், சாயந்தரம் தெரிஞ்சு ரிசல்ட்டு. என்னங்கடா சொல்லி வச்சு ஒரு 3 பேர் என்ன பார்க்குறீங்க? என்ன நெத்துக்கிட்டு வேணுமா? எங்கடா நெத்து இருக்குது? எல்லாம் உச்சியில் இருக்குது. கழிவுங்க ஏற்கனவே அப்புறம் திண்டையினா கழிஞ்சவங்க. என்னடி கொம்பை மகளே, அம்மா காணாமா குட்டியம்மாவா? கவலைப்படாத, சிபிஐயில் கேஸ் கொடுத்து உன தேட சொல்லிடுவோம். என்ன அது வரைக்கும் நீ மேய். அம்மாவை காண எங்கிட்ட விட்டுறான்னு தெரில. அவள் எங்கிட்ட உன்னை கழட்டி விட்டுறான்னு தெரில. நான் கருத்து படுத்துட்டா? அவ்வளோதானா? ரெஸ்ட்டா? கால் வலிச்சு போச்சா கருத்து? கருத்து சொருத்து கருத்தவனா? நல்லா தூங்கு. அவ்வளோதான்டா. ரத்தம் வந்துருச்சுடா. முள் இல்லைடா. நல்ல வேலை. உள்ளே முழுந்தாத்தான் பிரச்சனை. ரத்தம் வந்துருச்சு. சலம் கட்டாது. தண்ணியில் மட்டும் படாமல் தான் சரித்தான். இந்த கத்திரியாடா அத்தே இன்னும் களவாண்டு போயிடுவாங்க இவ்வளோ ஒன்று. என்னத்தனா அப்படியே என்னத்தை பார்க்குற? அங்கே வேறு யாரும் இல்லை, ஆள் தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த க்ளீன் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் தொலி அடிக்கிறதுனால இடத்துல க்ளீன் பண்ணுறாங்க. முடியவா தனாவிட்டே? நாயெல்லாம் வராது. கருவச்சே எதுக்கு அங்கே கூட்டு போகிற? அங்கே ஒன்றுமே இல்லை. இங்கிட்டு வா, 2 கோரையாக கடிப்போம். இன்றைக்கி அங்கிட்டலாம் போகக்கூடாது. அந்த திருத வேப்பமரம் அங்கே வரைக்கும்லாம் போகக்கூடாதுங்க. நேற்று நல்லா போய் தின்ட்டாங்க. இன்றைக்கி அந்த ஏரியா பக்கம் வேணாம். பாருங்க நல்லா அப்படியே அந்த செந்தட்டி திங்கிறதுக்கு நடக்கிறாங்க. போய் அந்த செந்தட்டியை கடிக்கிறதுக்கு. என்ன நீங்கள் ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிறீங்க? வந்தால் மேஞ்சம் இல்லாமல் இங்கேருந்து இந்த அங்கே ஒரு நிம்மதியாக மேய்ஞ்சிக்கிருக்கு. அங்கே ஒரு குரூப்பை வேட்டி விட போகிறாங்க. அங்கே வரைக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. இங்கேயே மடக்கி போட்டுருணுங்க. நீங்கள் நினைக்கிறாங்க என்ன நம்ம வாச்சாருன்னு அங்கே கூட்டு போக மாட்டேன், நேற்று போட்டு கூட்டு போனானே இன்றைக்கி கூட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அதான் ஒரு நாளைக்கு மாற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த போகுது அங்கே குறைஞ்சபட்சம் ஒரு 30 உருப்படிக்கிட்ட இருக்குங்க மேய்ச்சல் மொத்த ஆடும். நம்ம ஏரியா சுற்று வட்டாரம் எல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 30 to 35, கூண்ணா 40-50 வரைக்கும் வச்சுருப்பாங்க. நம்ம ஏரியாவில் பொறுத்தளவுக்கு 60. நம்ம இப்போ 60 வச்சுருக்கோமா? நம்ம இதுக்கு முன்னாடி வச்சவங்களாம் 70 உருப்படிக்கு மேலாம் வச்சு மேய்ச்சிருந்தாங்க. அப்புறம் அவங்களாம் இப்போலாம் இல்லை, எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போதைக்கு நம்மங்கிட்ட 60 உருப்படி, நம்ம கூட மேய்ப்பார் அவர் 50 உருப்படிக்கு மேலே. அதில் குறைஞ்சபட்சம் நிறைய ஆடு மேய்க்கிறேன். ஏன்னா ஸ்பேஸ் இருக்குது மேய்க்கிறதுக்கு, அதனால் நல்லா மேய்ப்பாங்க. ஆனால் வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி இடம் வேணும் ஆடு அடைக்கிறதுக்கு. அது இருந்தால் நல்லா ஆடு குறைஞ்சபட்சம் 50 தாய் ஆடு வரைக்கும் மேய்க்கலாம். 2 பேர் நிற்கணும். அழகாக சூப்பராக நெண்டு வளர்க்கலாம். இந்த மாதிரி குட்டியெல்லாம் மேய்ச்சல் கொண்டு வரக்கூடாது, வீட்டில் போட்டுருணும். இந்த மாதிரி தாய் ஆடுகளாக இருக்காங்க ஒரு
நம்ம இவங்கள மாதிரி தாயாடாக இருக்கணும். 50 தாயாடு குறைஞ்சபட்சம் 20 தாயாடு இருந்தாலே ஒரு ஃபேமிலியை முடிஞ்ச அளவுக்கு ரன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பொறுத்தளவுக்கு 20 தாயாடுக்கிட்ட இப்போ தான் நம்ம சேர்க்குறோம். அப்போது ஃப்யூச்சரில் தெரிஞ்சிடும். ஆனால் 50 தாயாடு தான் 2 பேர் ஏன் நான் ஒருத்தன் அசால்ட்டை மேய்ப்பேங்க. சின்ன வண்டெலாம் விட்டுறணும். பொட்டை குட்டி கிடா குட்டியில் வீட்டில் வச்சுருக்கணும். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணும். அதை மட்டும் முக்கியமான தீவனம் கொடுக்கணும். அதுக்கெலாம் 50 தாயாடு 3 கடா நச்சுன்னு போட்டணும். அப்படியே உள்ளே எல்லாத்தையும் ஒரே தான் ஒரு ஆள் நின்று அழகாக மேய்ச்சிப்பலாங்க. 60 துருப்படியில் 50 தாயாடில் சுருக்கமாக இருந்தால் வேலை வயசாக முடிச்சு வைப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி அழகாக மிச்சம் ரன் பண்ணலாம். ஏடா கருப்பேன் விரும்பாண்டியே நல்லா முட்டி போட்டு தின்றேன். என்ன கீரை தின்றீங்களா? கொக்கோ கீரை நல்லா இருக்கோல. கீரை தின்றாங்க நல்லா இருந்தால் தின்றாங்க. ஒரு கண்ணு நல்லா தெரியும். நல்லா தின்னுங்க. கண்ணாவது நல்லா திட்டு, காதாவது கேட்கல, கண்ணாவது நல்லா திட்டு தின்றா கருப்பா. நம்ம கச்சாக்கு முதுகு மேலே எந்த குருவி நின்றுட்டா பிடிக்காது. இன்னும் பார்க்கலாம் நினைக்கிறேன். போயிடுச்சு முட்டுவாங்க. தவி முட்டுவா. அவள் திரிசால குருவியை மேலே நின்றா நிற்கக்கூடாதுன்னு வாழுங்க. என்ன இரட்டை சொல்லி நண்டோ வெயில் அடிக்குதா? கவலைப்படாத. வெள்ளையா நல்லா ஏற்கனவே கருப்பாக தான் இருக்க. கருப்பாக மாட்டேன் நண்டோ. நல்லா நெல் கொஞ்சம் நேரம் என்ன கேட்டால். நம்ம கூட்டத்துக்கு ஒரு புது விருந்தாளி வந்திருக்கு. இது எங்கன்னா அந்த நாங்கள் பக்கத்து தோட்டத்தில் இருக்கவங்க அவங்களோட ஆடு. இந்த ஆடை பார்த்தீங்களே தெரியும். பியூர் சீனி ஆடுங்க. நம்ம நாட்டாடு தான் இது. ஆனால் தலைச்சேரி கிராஸானால ஒரு சீனி ஆட்டில் ஒன்று தலைச்சேரி கிராஸ் இருக்குங்க. ஆடு பருவம் இருக்கிறதுக்காக கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நம்ம கெடா பார்த்தான், அவனும் பார்த்தான். ஆனால் அவன் என்ன நம்ம கருப்பையும் பார்க்கல. இன்னும் பருவம் இல்லை உலக. கெடா பார்த்துட்டு தள்ளி போயிடுச்சு. ஒன்று பருவம் வந்தால் இன்னாரும் ஆடு வெட்டி இருக்கும்ல. வெட்டி சொல்லி பார்க்குற. ஆஹா நம்மளை விட பல்காக இருக்கே. அக்கா உன்னை நம்ம இந்த டீமில் சேர்த்துக்கிறேக்கா. எப்படிக்கா அவ்வளோ தூரம் வளர்ந்தீங்க? ஹார்லிக்ஸாக பொன்கிட்ட சாப்பிட்டீங்களாக்கா? சண்டை போடாதீங்க. வன்முறை எடுக்கக்கூடாது. வெட்டி சொல்லி பயப்புறா இருந்த அளவுக்கு இருக்கா. விரும்பாண்டி வாரியான். இப்போ தான்டா பருவம் பார்த்துட்டு போனேன். ஆத்தடி ஆத்தா நம்ம விரும்பாண்டிக்கு பாதி இருக்குங்க இருந்தது. பாப்போம் பருவம் இருக்கான்னு தெரிஞ்சவும் பார்க்குது பயவில். ரெட்டை சொல்லியை பார்த்தியா? சேட்டையை பார்த்தீங்களா? பருவம் இல்லை. கரெக்டாக கடா பிரிஞ்சிச்சில அதிலே தெரிஞ்சிடும். நான் கத்திர அம்புடுத்தான் போச்சு போன விட்டுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இனிமேல் போக மாட்டோம் கூட்டத்தோட. தோட்டத்திலே இருக்கோம். சாயந்தரம் மட்டும் விட்டு போங்க. காலையில் வர்றது பிள்ளைலாம் இருந்துச்சு போல. பிள்ளையில விற்றுட்டாங்க. ஒரு 3 குட்டி போட்டு செத்துதா. அந்த மாதிரி பியூர் ஒயிட்டில் தாயை போலவே இருக்கும். 3 குட்டி விற்றுட்டாங்க போல். நம்ம சேனலில் பார்க்குறவங்க யாராவது கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் படம் பார்க்குறவங்க, அதாவது 1970, 80, 90 கூட அந்தளவுக்கு 70, 80 தான் நினைக்கிறேன். 70 கூட அந்தளவுக்கு என்ன படம் வந்துச்சுன்னு தெரில. இந்த உச்சி வகுந்து அடுத்து பிச்சிப்பூ வச்சகளின்னு ஒரு ரோசாப்பூ ரவிக்கே காரன் நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்போ இருக்க தரத்தெல்லாம் அந்த ஆடுகளை கண்டிப்பாக காட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்துருந்தேன்னு வச்சுக்க. அந்த பாரதிராஜ் மூவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளாடு இருக்கும். இந்த மாதிரி சுத்த வெள்ளையாக இருக்கும், கட்டையாக இருக்கும். அது சீனி ஆடுன்னு சொல்லுவாங்க. அதே போல் சுத்த சேலங்கருப்பு இருக்குது, கட்டையாடு அதுவும் இருக்கும். நீ அந்த மாதிரி லிஸ்ட்டில் கிராம சைடு படம் பார்த்து எடுத்துருப்பாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காளை மாடு பசு மாடு காட்டுவாங்க. இந்த மாதிரி வெள்ளாடு இருக்கும், அப்பயே காட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் கொடியாடை மட்டும் நான் பார்க்கவே முடியலங்க. எனக்கு அதான் ஆச்சரியம். அந்த இந்த பகுதியில் வடநாட்டு இந்த தமிழ்நாட்டில் வடநாட்டு பக்கம் எடுத்துருக்காங்க, தென்னாட்டில் கொஞ்சம் வரைக்கும் எடுத்துருக்காங்க. இன்னும் அந்த தெற்கு பக்கம் இன்னும் கொஞ்சம் மூலையெல்லாம் போய் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. கொடியாடை மட்டும் பார்க்க முடியல. நானும் ஏகப்பட்ட படம் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 40-50 இருக்கு, 30-40 மேலே கிராம சைடு படமாக இருக்குது. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே இந்த மாதிரி வெள்ளையாடு கருப்பாடு தான் பார்க்க முடியும். தவிர அந்த பள்ளையாடை கூட பார்த்துடலாம். கொடியாடை பார்க்கவே முடியல. அதிசயம் அதாங்க. நானும் ஒரு படத்தில் அது இருக்கான்னு பார்க்குறேன். யாராவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கொடியாடு இந்த மாதிரி போட்டு வச்சது புளியம்பூரி செம்பூர் ஆடு இருந்தால் பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பேரை சொல்லுங்கள். கண்டிப்பாக நோட் பண்ணிடுவோம். என்ன கிளம்பிட்டே கரெக்டாக பார்த்தியா? தோட்டத்தை பார்த்து போதுங்க. ஹா எங்கே இது கூட இந்த இன்னொரு குட்டி எரிஞ்சு அது ஓடி போச்சு. இது நேரம் அங்கே தான் தோட்டத்துக்கு தான் போகுது போல். பருவம் இல்லை அதான் போயிடுச்சு. கரெக்டாக போயிடுச்சுங்க. அவங்க தோட்டத்தை பார்த்து நேராக போயிடுச்சு. நம்ம பசங்க எங்கிட்ட விட்டு அந்த போகிறாங்க, செந்தட்டிக்கு போகிறாங்க. அவங்களை மடைக்கிறணும். கருவாச்சே செந்தட்டியில் அப்படி என்ன தங்கம் இருக்குது, விட்டால் ஓடிடுற. இந்த மாதிரி குட்டி தான் கருப்பு குட்டியாக இருக்குது. ஏன்னா இதை விட சின்ன குட்டி. நீங்கள் 16 வயதினில் படம் பார்த்தா அதில் தெரியும். 16 வயதினில் அந்த படத்தில் செந்தூர பூவேன்னு ஒரு சாங் வரும். அதில் ஒரு குட்டியை அப்படி செலுத்து போவாங்க. அந்த இதில் காட்டிருப்பேன். அதில் நம்ம நாட்டாடெலாம் பார்க்கலாம். அதில் பியூர் நாட்டாடு தாங்க இருக்கும். நீ எந்த படம் பார்த்தாலும் சேலங்கருப்பு சீனி ஆடை பார்க்கவே மாட்டேங்க. ஆனால் கொடியாடை மட்டும் பார்க்க முடியல. அதே போல் நம்ம நாட்டு ப்ரீடு காளை மாடு பசுமாடு அந்த மாதிரிலாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா, நம்ம பழைய தரத்த மாடெலாம் பார்க்கணும்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் ஒரு அந்த காளை அடைக்கிற சீன் வரும். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அப்போ மாடு ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி புலிக்குளம் மாடு தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதில் பார்க்கலாம். அதே போல் முரட்டை காளை படத்தில் வர அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். பழைய நம்ம காளையெலாம் இருக்கும். அப்போல்லாம் இந்த சிந்து மாடு ஹெச்எப் மாடெலாம் அந்த ஏரியா பக்கம் வந்ததே கிடையாது. அதெல்லாம் ஸ்காட்லாந்து நெதர்லாந்து அங்கே இருந்துச்சு. பையில் அங்கேருந்து தூக்கி வந்து இங்கே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம நாட்டு ரகம் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. என்ன மேடம் என்னண்ணே 3 பேரும் படுத்துட்டீங்க? கால் வலிக்குதா? தண்ணி தாக எடுக்குதா? காலை தண்ணி குடிச்சிங்களா குடிக்கலையா? கருவச்சி மக்கள் இல்லை கருவச்சி மகன் இவங்க சைலண்ட்டாக போயிட்டான். இவன் நல்லா வாயாடி இங்கே வர சளி பிடிச்சிருக்கு. சளி தடி அத்தம்
நான் சாம்பிராணியில் நேற்று நைட்டு நல்லா பிடிச்சிக்கிட்டு தாங்க இருக்கும். ஆனால் முன்ன விட கொஞ்சம் பரவாயில்ல இப்படி. நான் கருவச்சி மகளே, என்ன துணைக்கு அவ்வளோ பிடிச்சிக்கிட்டியா கரடி மகளே? என்ன வெயில் அடிக்குதா 2 பேர் வரைக்கும்? அத்தே என்ன செய்யுது, வெயில் அடிக்கிட்டாங்க பார், உடம்பு தீயா சுடுது. இவ கூட சேர்ந்துக்கா, அப்போ தான் இவளை பார்த்துக்கிட்டே அவனுக்கு உன் தங்கச்சி தாண்டி, எல்லா பேரும் ஒரே தான். இவ கரடி மக பலூன் பேத்தி, அவளும் பலூன் பேத்தி தான். 2 பேரும் பேசாமல் இருங்க நல்லா. வாங்க அப்படியே நேரம் தான் அந்த கொடிக்கா மரம் மேட்டில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டு பண்ணிக்கி. அங்கே போய் இருப்பான். ஆனால் அங்கே சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த முருங்கை மரத்தை எக்கு போட்டுக்கிட்டே திரிவாங்க. அதுக்கு தான் அங்கே நிப்பாட்டுறது, இல்லாட்டி அங்கே கொண்டு போயிடலாம். தண்ணிக்கு விடணும் எப்படியும் இந்த மரத்தில் ஏத்தே எவ்வளோ ரோஸ் ஏத்தே பட் எங்கே பாருங்க அவர் ஏத்தே கீழே கொடுத்துறாரு. உருட்டு கொடுக்குறீங்களா? இந்த மரத்தை எல்லாம் நின்றுடலாமா? இந்த மரத்தை யார் தேர்ந்தெடுத்தா? நல்லா குழுன்னு இருக்குது, நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. நிற்க மாட்டாங்க, எல்லாரும் நிப்பாட்ட முடியாதுக்குள்ளே. பார்த்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து வரட்டும். ஒன்று சேர்ந்து வந்த பின்னாடி இந்த மரத்தில் பாட்டுவோம். இங்கே ஒருத்தையும் படுத்துட்டான். ஏதாவது சட்டை போட்டு முடிவெடுங்க. அது வரைக்கும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுற முடியாது. ரோஸே நல்லா உருண்டு பண்ணிட்டு விளாண்ட. நீங்கள் என்ன வெயில் அடிக்கிட்டான்? நல்லா அப்படி தாண்டி இருக்கேன். இன்றைக்கி வெயில் மண்டையாக பழக்கம். அப்படியாப்பா எல்லோரும் வந்துட்டிங்களே. உமிச்சாய் எங்கிட்ட போகிற அத்தை ஒரு ஓடத்துக்கு உமிச்சு பற்றி தடி ஆத்தா கை கால் அப்படியே இதாக இருக்குது. என்ன கரடி மகளே, இங்கே அவளைங்க வாங்க எல்லோரும் வாங்க. இந்த மரத்தில் நிற்க வேணாம், அந்த மரத்துக்கு போவோம். அதில் நிற்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே போகிறது நல்லதுங்க. அங்கே தான் கொண்டு போய் இவங்களை ரெஸ்ட்டு கொடுக்கணும். தண்ணியை கூட அப்புறம் குடிக்கிற அவங்களுக்கு ரெஸ்ட்டு. இப்படி அமைதியாக சமத்தாக படுக்கணும். கை ஆளை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் எங்கே எக்கு போகிறது அங்கிட்டு வேலையெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. நல்லா ரெஸ்ட்டுங்க. ஒரு குட்டியமான கால் நீட்டி போட்டு நல்லா தூக்கிட்டா பண்ணம்புறான். சம்பவம் பண்ணாமல் தான் சரித்தான். வருங்க முருங்கைக்கா நல்லா நீளமாக இருக்குங்க. நாட்டு காய்னா கொஞ்சம் குட்டையாக இருக்கும். ஆனால் இது ஒரு வகையானது நல்ல நீளமானது தான் தவறுதாங்க. எவ்வளோ தூரம் இருக்க வருங்க, இன்னும் நீளம் வரும் போல். நாட்டு காயில் பார்த்தீங்கன்னா அந்த என் கையளவு தான் பாதியாக இருக்கும். ஆனால் கட்டையாக இருக்கும். அதுவும் நல்லா சத்து தான். இது சத்து தான். ஆனால் நீளம் அது கிடைக்கிற கஷ்டம். இந்த மரம் கொஞ்சம் நீளமாக இருக்கும் போல். இதோட முனையை உடைச்சி அப்படியே வேறு தோட்டத்தில் வச்சோம்னா நல்லா காய் இதே மாதிரி வரும் போல். நல்லா நீளமாக இருக்குங்க. தெரியாதான் நல்லா இப்போ தான் பிஞ்சு விட்டுக்கு இருக்குது. இதை விட்டு வரமாட்டாங்க வளங்க. திருப்பி தண்ணியை குடித்தாங்க இருந்தாங்கன்னா திரும்பிட்டாங்க. இன்றைக்கி தண்ணிக்கு எங்கேனே பக்கத்தில் நாங்கள் தொழில் அடிக்கிறனால அந்த ஆடு வந்துச்சுல, அந்த இடத்துல விட்டாச்சு. அங்கே போக மாட்டேன்ட்டாங்க. எங்கேனே எங்கிட்ட கொஞ்சமாக குடித்தாங்க. இன்னும் குடிக்காத ஆடு இருக்குது. போகும்போது அங்கே ஒரு மோதப்பட்டுக்குருவோம். மறுபடியும் வராங்க, வடக்கு பக்கம் நோக்கி தான் வராங்க. இந்த அரிசி கோலை விட்டாவீங்க இந்த ஏரியா பக்கம் தாண்ட மாட்டாங்க வளங்க. இன்றைக்கி இதுலேயே மடங்கிட்டாங்களே. குட்டியம்மா தண்ணி குடிச்சா குடிக்கலையா? உன் மகளை கத்திக்கிட்டே இருந்தா, இன்னும் உனக்கு கண்டுபிடிச்சாலும் தெரில, எங்கிட்டு இருக்கான்னு தெரிலங்க. நண்டே உன் பிள்ளை 2 பேர்த்த மறந்துட்டேன். இன்றைக்கி நண்டோட பிள்ளைங்க 2 லீவுங்க. லீவு கொடுத்தாச்சு. நண்டு அதை கண்டுக்கவே இல்லை பார்த்தியா? இவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இல்லாட்டி பால் கட்டிக்கிட்டே இருக்கும்ட்டு. இப்போ படுக்கிற மாதிரி படுப்பீங்க, அப்புறம் ஓடி போயிடுவீங்க. எதுக்கு அரை குறையாக இன்றைக்கி சரியாகவே ஒன்றும் நல்லா தூக்கலை. வாங்க ஓடியா கம்மாக்குள்ளே போய் தண்ணிக்கு விட்டு அங்கே போய் எனக்கு தெரிஞ்சு நல்லா மேய்ங்க. குடிக்காத ராசாத்திலாம் குடிச்சிக்குங்க. எவ உள்ளே இறங்கியிருக்கா நல்லா உள்ளே ஏற்கனவே கால் நீங்களாம் சூறப்புளி தாங்கிடுவாக்கும். தண்ணி பார் எந்த அளவு நிற்கிது. தண்ணி இருக்குலாம் நிற்காத சேர்த்து கொண்டு வந்துடுவேன். நீ மெடிக்கல் லீவ் 2 போடலான்னு பார்க்குறியா? பிளான் போடுறா பழுனே. லீவ் போகிறதுலாம் ரெடியாக இருக்காங்க. வீட்டிலனா நேரத்துக்கு புல் வந்துடும், தண்ணி வந்துடும். நீ கூட முள் காட்டுக்குள்ளேயும் கல்லுக்குள்ளேயும் அழைய தேவையில்லைண்டு. என்ன பணம் வரான் கிளம்பலாமா? பாப்பியே நீ கிளவி எனக்கா பொசுக்குன்னு படுத்துக்கிறீங்க. பாப்பி பைலட்டு இந்தா பாப்பி. பாப்பி என்ன இப்படி தூங்கிக்கிறீங்க? வாங்க போவா. அவங்க நிழலை விட்டா போச்சுன்னு படுத்துக்கிருக்காங்க. அட பாவிகளா வாரியா அத்தை நாக்கு தொங்க. நண்டே இன்னும் வெயில் அடிக்குதா? அப்பயே நிழல படுந்தது. என்ன நண்டு அடுத்த குட்டியம்மா அப்போ அதை விட என்ன நண்டே பொம்மா ஓடியா கொஞ்சம் படுத்து இருந்துச்சுட்டு வா. அவங்க எல்லாம் அந்த கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி தண்ணி நல்லா தீயா சுடுங்க. சொல்லவே தேவையில்லை கொதிக்க. ஆனால் இது பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க. ஆச்சரியம் குழுன்னு இருக்கு. நண்டே தண்ணி குடிக்கிறியா வேணாமா? வாங்க போவோம். பரவாயில்ல, இது எங்கிட்ட அந்த அளவுக்கு தண்ணி சுடுலாமல் இருக்குது. இதில் விட்டுருக்கலாம் பேசாமல். அதில் விட்டதை விட அது கொஞ்சம் சுடுது. இதுனா நல்லா குழுன்னு இருக்குது. எங்கிட்டா இருக்கா பையன் விட்டுட்டு வந்துட்டேங்க. நம்ம குட்டியம்மா நானும் விட்டு வந்து குட்டியம்மா படுத்து கிடத்தா அவளும் விட்டு வந்துட்டா. அந்த மரத்தினாலே தூக்கிட்டு அவளும் எதிர்த்து வரா. ஒருத்தரா கூட காணாண்டு வா வரா கத்திக்கார அவர். எப்போ தூக்கிட்டியா? நல்லா வருவேன். இப்படியா வா அந்த வர அவர். என்ன நீ வாடுக்கு தூங்கிட்டியா? எங்கிட்ட இருக்கேன் தருக்கா அவர். எவ்வளோ அவருக்கு தூங்கிட்டியா? மரத்தில் நல்லா தூக்கம் வந்துருச்சுன்னு. வேப்ப மரத்தை நல்லா குழுன்னு இருக்குன்னு இப்போ இவ்வளோ கிட்ட கத்திக்கு வந்தேன். நான் மட்டும் போக தெரிஞ்சேன். இன்றைக்கி எதுக்கு நண்டு மகளை லீவ் விட்டாங்க 2 பேர்த்தையும்? அந்த நண்டு மாறியிருக்கேன். அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. நேற்று நைட் தான் கொஞ்சம் சாம்பிராணி பிடிச்சி நல்லாயிருக்கும், கொஞ்சம் பரவாயில்ல. நேற்று பகல் ஃபுல்லாக வெயிலே படுத்து கிடந்தேன்னா காய்ச்சல் ரொம்ப வந்துருச்சு. அதனால் ஒருத்த நாள் கத்தி வேண்டி தான் இந்த மூலிகுட்டி சேர்த்து ஒன்றா விட்டாச்சு. அதனால தான் இன்றைக்கி நண்டு ஃப்ரீயாக இருக்கா. இல்லாட்டினா கத்த விட்டுருவாங்க. பால் கொடுன்னு கத்தி. ஆனால் என்கிட்ட பால் கொடுத்து சேர்த்துனாங்க. இப்போ ஓடி போயிட்டா. எங்கிட்ட இந்த பச்சை மயிரினால கொஞ்சம் தேர்ந்துட்டா. பச்சையில் அம்பிடுத்தான் எலும்பும் தோலும்பா ஆயிருப்பா பய உள்ள. இன்றைக்கி பரவாயில்ல, அவனுக்கு கொஞ்சம் காய்ச்சல் பரவாயில்ல. இன்றைக்கி பிடிக்கணும். தொடர்ந்து ஒரு 3 நாள் பிடிச்சோம்னா அப்படியே எல்லா ஆடுகளும் பிடிப்போம். நல்ல நயம் சாப்பிட்டு கட்டி சாப்பிட்டு ஒரு
சூப்பராக கேட்குதுங்க. சளி காய்ச்சலுக்கு நல்லா கேட்குதுங்க. அப்படியே நம்ம அந்த வேப்பங்குச்சியை ஒடிச்சு வச்சுக்கிருப்போம். கறிக்கட்டை நமக்கு கம்மாயில் எரியும் பாரு கறிக்கட்டை, அதை மிச்சம் எடுத்து பைக்கில் போட்டு வச்சுக்குவேன். அது வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு எரிச்சு அப்படி சாம்பார் போடுவோம்னா கம்மான்னு வரும். எல்லா ஆட்டுக்கு பிடிப்போம். சூப்பராக கேட்குதுங்க. நல்லா கொலை கறி. ஹா என்னடாச்சு ஹா என்னத்தை பார்த்தீங்க? உள்ளே எது ஓடுதா? ஏதோ எங்கிட்ட என்னடா மொசகிசா ஓடுக்கா? என்னடா இதாவது பார்த்து வெறிச்சு ஓடுறீங்க. இல்லை பேயா இருந்தாலும் பிசா இருந்தாலும் எதைனாலும் விடக்கூடாது. நீங்கள் அடிச்சு சாப்பிடுண்டா, கடிங்கடா, கரிச்சு கடிங்கடா. அதுக்கு தான் கம்மா குழம்பு கொண்டு வருது. குழக்கம் குடிச்சா அந்த வகுறு கரையான் போதும். கீரையாக கடிச்சது நல்லா குழக்கம் முடக்கத்தான் கோடி செந்திட்டி கிந்திட்டி கடிங்க. நல்லா பூக்கட்டு எல்லாத்தையும் கடிக்கணும். ஓடிப்பா ஓடு, கூப்பிட்றாப்புல ஓடு. உங்கள் வாத்தியார் கூப்பிட்றாப்புல, இந்த கூப்பிட்ற முள்ளுக்கு நேரம் இருக்குது. ஓடு அங்கிட்டு ஓடு. நான் வீட்டுக்கு போகிறோம். நீ வர்றது 7 மணி, அதனால் 7 மணி வர சொன்னால் கேட்க மாட்டேன். டே கொஞ்சம் கேப்பில் நீ அங்கிட்டு ஓடி போயிட்டு நான் ஒன்றா கவனிக்கல. ஆடு வரட்ட போயிட்டாங்க. பிடிச்சதுக்கு வந்தால் பெரும்பாடு. எங்கிட்டு இருக்காங்க கண்டுபிடி பார்க்கலாம். எங்கிட்டு போயிருக்காங்க? கரெக்டாக கண்டுபிடிச்சியா நீயே? இந்த பய உள்ள கருப்பேன் குசும்புக்காரன்றாங்க. ரொம்ப குசும்புக்காரனை தாண்டா இருக்கா. ஊரா ஊடு துண்டு அவுத்து விட்றேன். கரெக்டாக போயிடுவா. ஓடு கரெக்டாக ஓடு பார்க்கலாம். ஓடு கரெக்டாக ஓடு. நான் கண்டுபிடிக்கல என்ன அவங்கள. கரெக்டாக போக பார்க்கலாம். அந்த இருக்கான் இவர் கரெக்டாக இன்னும் பார்க்காம தானே இருக்கேன். என்ன போய் பார்த்துட்டு வந்துட்டியா? ஒரு ஆடு அவர் கூட்டத்தை தேடி போகுது. ஆனால் அவர் வயக்காடுக்கு அங்கே போயிட்டாப்புல. நம்ம கூட்டத்தை விட போகுது. என்ன நாய் இருக்குது நம்ம கூடயே வந்துச்சுன்னா கரெக்டாக கொண்டு போய் வீட்டில் விட்டுருவேன். பயவில் எங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டாங்க இருக்குது. இன்னும் கத்தி என்ன செய்ய போகிற? கரெக்டாக போயிடுவேன். நீயே ஒரு கூட்டத்துக்கு ஒரு குட்டி இருக்குங்க, அசால்ட்டாக திடுற குட்டி. வா போவோம், கவலைப்படாத. உன்னை பத்திரமா வீட்டில் போய் சேர்த்துடலாம். எப்படி நம்ம கூட்டத்துக்கு நண்டு, இந்த நண்டு கூட சொல்லக்கூடாது, இந்த குட்டியம்மா, அது போக வேறு யார் இருக்கா, இந்த நரி, அந்த மாதிரி அங்கிட்டு கூட்டத்தை சேராமல் இருக்கும். அதே மாதிரி அவர் கூட்டத்தில் இது இப்படி தான் இருக்கும் போல். காது கேட்காமல் அங்கிட்டு திரும்ப நம்ம கரண்டி எப்படி இருக்கா அந்த மாதிரி கண்ணுமை. அதே மாதிரி கூட்டத்துக்கு ஒன்று இருக்குப்பா. ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஒரு வில்லன், ஒரு அப்புராணி, ஒரு அப்புராணி சப்புராணிக்கு அப்புறம் இன்னொன்று இருக்குமே ஒரு சேட்டக்கார பை உள்ள ஒன்று அடங்காது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு இருக்காங்க. அப்படியே நம்ம கிரேசியை பார்த்த மாதிரியே டோக்கியா இருக்காங்க. எந்த வித மாற்றமே இல்லாமல். கொம்பு தான் பைய போல் அவளுக்கு வளைஞ்சு போகுது, நட்டமாக நீட்டி போகுது. டோக்கியோ வளர்ந்துட்டா கொஞ்சம். சரி நண்பர்களே, நமக்கு முன்னாடியே மூட்டை மடிச்ச கட்டி கிளம்பிட்டாங்க. நேற்றாவது கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சி, இன்றைக்கி 5 மணி கூட ஆகலை, பறந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நல்ல மேட்சை, வயக்காடு மேட்சை, தண்ணி என்கிட்ட குடிச்சிட்டாங்க. அதனால் இந்த வீடியோ இதோட ஒன்று பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வெயில் பாருங்கள், சத்து அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துலேருந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நல்லா ஆடுக ரிலாக்ஸாக போய் படுத்து தூங்கும். அப்புறம் வெள்ளிக்கப்புறம் போல் வழக்கம் போல் சாரை கட்ட ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு மேலே ஊருக்கிட்ட வந்துட்டீங்கன்னா நான் பேசுகிறது கேட்காது, அங்கிட்டு சுற்றி ரேடியோ பாருனால கேட்காது. அதனால் வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக தட்டி விட்ருக்கேன். இதேமாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்கும் வரை அது வரைக்கும் உங்களிடமிருந்து விரும்புவது நான் உங்கள் வைரம். வீடியோவை பார்க்க குழுவு தொலைக்காட்சியை யூடியூப்பில் தளத்தில் பார்க்கவும். வரட்டா, சி யூ, டாட்டா பாய். இந்த ஆடை வேறு ஒப்படைக்கணும்.